ஹலோ எவ்ரிவன். ஸோ இந்த விளாகில் நம்ம என்ன பிளேஸ் பார்க்க போகிறோங்கிறதுக்கு முன்னால் இங்கே இருக்க வியூ மட்டும் பாருங்கள். மழைக்காலத்தில் ரோட் ட்ரிப் போகிறது வந்துட்டு இந்த மாதிரி வியூஸ் பார்க்குறதுக்காக தான். ஸோ பாலக்காட்டு கனவாக்கத்தை வாங்கிட்டு அப்படியே நாங்கள் போயிட்டுருந்தோம். ஸோ லைட்டாக மழையோட இந்த கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ எங்கள் ரோட் ட்ரிப்போட சில வியூஸ் வந்து உங்களுக்காக. ஸோ இந்த விளாகில் நம்ம கல்ச்சுரல் கேபிட்டல் ஆஃப் கேரளா திருச்சூர் தான் சுற்றி பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். திருச்சூர்லேருந்து ஹலோ 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 சுரேஷ் போகலாம். இந்த சக்தன் தம்புரான் பேலஸ் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 9 4:30 வரைக்கும் இருக்கும். ஸோ இடையில 1 to 2 மட்டும் பிரேக் விடுவாங்க. போனதும் லெஃப்டில் வந்து டிக்கெட் கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம நேராக உள்ளே போயிடலாம். மொபைலுக்கு கேமராக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னல் சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த பேலஸ் வந்து பார்த்திங்கன்னா 9 ஏக்கர்ஸில் 17th செஞ்சுரியில், அதாவது 1795 ராமவர்ம சக்தன் தம்புரான் அவர்களால் கட்டப்பட்டது. இந்த ஆர்கிடெக்சர் வந்து பார்த்திங்கன்னா கேரளா அண்ட் டச் ஃபியூஷன் ஆர்கிடெக்சரில் வந்துட்டு பில்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் போனதுமே முன்னால் வந்து இந்த ரதம் வந்து வச்சுருப்பாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு, அவ்வளோ டெக்கரேட்டிவாக இருந்துச்சு. நீங்கள் முன்னால் முடிச்சுட்டு அப்படியே உள்ளே போனீங்கன்னா நிறையா கற்சிலைகள் பார்க்க முடியும். அதே மாதிரி சின்ன சின்ன மண்பாண்டங்களோட பீசஸ் வச்சுருந்தாங்க. உள்ளே வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு அலௌடு இல்லை, அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ கிளிக் பண்ணி போட்டிருக்கேன். அண்ட் இன்டீரியரும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் நிறையா அலுமினியத்தில் செஞ்ச சிலைகள், அதே மாதிரி செம்பு அண்ட் வீட்டில் இங்கே பேலஸில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த கிச்சன் பொருட்கள் எல்லாமே இங்கே இருக்குது. அண்ட் ஒரு ட்ரெஷர் பாக்ஸும் இருக்குது. இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா சக்தன் தம்புரான். இது வந்து பார்த்திங்கன்னா பேலஸோட பால்கனி வியூ. நைன் ஏக்கர்ஸில் இந்த பேலஸ் தவிர மற்ற இருக்க எல்லா பிளேஸுமே வந்து கார்டனும் அண்ட் இந்த மாதிரி சீனிக் க்ரீனரிஸும் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. இது எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் அப்படியே பின்னால் போனீங்கன்னா ஒரு கார்டன் இருக்குது. அதே மாதிரி லேக் வியூ சிட் அவுட் ஏரியா ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் உள்ளே போனீங்கன்னா லெஃப்டில் வந்துட்டு ஹெர்பல் கார்டன் இருக்குது. ஸோ அங்கே நிறைய மூலிகை மரங்கள் பார்க்க முடியும். அண்ட் சின்ன சின்ன வண்டுகளோட சவுண்ட் கூட நீங்கள் கேட்க முடியும். குட்டி என்னது அது ஃபிஷ்ஷா? இதுதான் வந்து லேக் வியூ சிட் அவுட் ஏரியா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெஞ்சஸ் எல்லாம் போட்டிருக்காங்க நிறையா உட்காந்து வியூ பார்க்கறதுக்கு.
பேலஸ் முடிச்சுட்டு அடுத்த பிளேஸ் நாங்கள் போகிறப்ப தான் இந்த மாதிரி ஒரு வியூ பார்த்தோம். பேக் வாட்டர், அதுவும் இல்லாமல் இங்கே போட் ஸ்டாப்ஸ் எல்லாமே இருக்குது, அலப்பி மாதிரி. அடுத்து நம்ம போகிற பிளேஸ் தான் வந்து தம்பங்கடவு அரப்பா பிரிட்ஜ். ஸோ நீங்கள் திருச்சூர்லேருந்து மேப் போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு மோசமான ரோட்டில் தான் போக வேண்டியதாக இருக்கும். ஸோ ஓஹோ பீச்சுன்னு போட்டு போனீங்கன்னா கொஞ்சம் பெட்டர் ரோடாக இருக்கும். இதுதான் வந்து தம்பங்கடவு அரப்பா பிரிட்ஜு அண்ட் பக்கத்துலேயே இருக்கிறது தம்பங்கடவு பீச்சு. ஸோ இது ஓஹோ பீச்சுன்னு சொல்கிறாங்க. இது ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம்லாம் கொஞ்சம் ட்ரெண்ட் ஆச்சு. பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சீனிக்காக இந்த பேக் வாட்டர்ஸ் வந்து கடலில் போய் கலக்கிற இந்த ஒரு வியூ வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ பீச்சு, பேக் வாட்டர் அண்ட் அதையொட்டியே கோகோனட் ட்ரீஸு. ஸோ இந்த வியூ வந்து சன்செட்டுக்கு பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ கொஞ்ச நேரத்தில் நீங்களே பார்க்க போகிறீங்க. கரெக்டாக கோல்டன் ஹவர்ஸு சன்செட்டுக்கு கொஞ்சம் முன்னால் நாங்கள் இங்கே ரீச் ஆகிட்டோம். வியனோட ஃபஸ்ட்டு பீச் எக்ஸ்பீரியன்ஸ். அலையோட சவுண்டு கேட்டதும் வந்து பயந்துட்டான், அழ ஆரம்பிச்சிட்டா. குட்டி பயந்துருச்சு, பீச் ஃபஸ்ட்டு பார்த்து பயந்துருச்சு. சத்தமாக இருக்குல்ல? ஆமாம், சவுண்டை பார்த்து பயந்துடுது. ஸோ கொஞ்ச நேரம் வந்து அவனை கடல் பக்கத்தில் கூட்டிகிட்டு போகல அண்ட் வெளியில் இருந்து பார்த்துட்டு நார்மல் ஆகிட்டான். ஸோ இங்கே சுற்றி வரைக்கும் நீங்கள் வந்து கோகோனட் ட்ரீஸ் பார்க்க முடியும். பீச் வந்து கொஞ்சம் அலை வந்து ரஃப்பாக தான் இருக்குது, அதனால் வந்து ரொம்ப உள்ளே போகக்கூடாதுன்னு இங்கே வார்னிங் போர்டு கூட எழுதி போட்டிருந்தாங்க. பட் பீச் வந்து ஃபோட்டோஸ்க்கெல்லாம் சீனிக்காக சன்செட் டைமில் வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் மணலில் வீடு கட்டி விளையாண்டுருந்தோம். ஆக்சுவலாக அது பிளானாக கிடையாது. ஒரு ஃபோட்டோ எடுக்கிறப்ப அலை வந்துட்டு ஃபுல்லாக பயங்கரமாக நனைச்சி வச்சிருச்சு. அதுக்கப்புறம் நானும் பாப்பாவும் மணலில் வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டோம். குட்டியோட வீடு என்ன? வீட்டுக்கு பேர் என்ன இது குட்டி? சாண்ட் பேலஸா? என்ன பேரு? A few moments later. தியா குட்டி வீடு எங்க? வீடு எங்க போச்சு? வீடு காணோம். வீடு காணோம் குட்டி. அங்க போயிடுச்சு வீடு. அங்க போயிடுச்சு. ரெண்டு குழந்தைகள் எங்கேயே விட்டு போய். டே 1 வந்துட்டு இதோட முடிஞ்சிருச்சு அண்ட் ரொம்பவே ஹாப்பியாக இந்த பீச்சில். ஸோ நாங்கள் போயிட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு அப்படியே ரூம் போயிட்டோம். ஸோ இந்த டே 2 மார்னிங் நாங்கள் எடுத்திருந்த ஹோம் ஸ்டேயிலிருந்து இது வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட் டிவி யூனிட்டு. இது வந்து ஒரு 2 BHK ஹெரிட்டேஜ் ஹவுஸு, பழைய காலத்து வீடு. பட் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லா அம்யூனிட்டிஸோடு வந்து வீடு சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. வியன் நாங்கள் வெளியில் எடுத்துகிட்டு போக ஆரம்பித்ததுலேருந்து வந்துட்டு ஹோம் ஸ்டே மட்டும்தான் புக் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து ஒரு சின்ன பூஜை ரூமும் இருக்குது. அதே மாதிரி செப்பரேட் டைனிங் ஏரியா அண்ட் தென் கிச்சனில் வந்துட்டு எல்லா அம்யூனிட்டிஸுமே இருக்குது. நீங்கள் 1 வீக் ஒரு 1 மந்த் ஸ்டே பண்ணி சமைச்சு சாப்பிட்ணுன்னா கூட வந்து எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே இருக்குது. இந்த ஹோம் ஸ்டே வந்து நீங்கள் ஏர்பிஎன்பியோட புக் பண்ணணும். ஸோ அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் இது ஒரு அழகான ஊஞ்சல் ஹாலில்.
ஸோ 2 ரூமு, ஒன்று ஹாலில் இருந்து, இன்னொன்று வந்துட்டு வெளியில் இருக்குது. கோயிலுக்கு வடக்கும் நாதன் டெம்பிளுக்கு வந்துட்டு குயிக்காக போகணும் அப்படிங்கிறக்காக அதுக்கு பக்கத்துலேயே எடுத்துருந்தேன் இந்த வீடியோ. 10 minutes டிஸ்டன்ஸு. பூரம் ஃபெஸ்டிவல் வந்து இங்கே தான் கொண்டாடுவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் இங்கே போகணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் முன்னாலேயே. வியனோட பர்த்டேக்காக கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் மற்ற பிளேஸ்க்கு போனோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம போன பிளேஸ் தான் மெரைன் வேர்ல்டு, திருச்சூரில் சாவக்காடு பீச் பக்கத்தில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சென்னை விடவே பெருசு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருந்த நிறைய பேர் சொன்னாங்க. திருச்சூரில் ஒரு மஸ்ட் விசிட் பிளேஸ்ன்னு சொல்லணும். ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 400 அடல்ட்டுக்கு, பட் கம்ப்ளீட்டாக வந்து ஒர்த் இட். நீங்கள் வந்து உள்ளே போனால் வெளியில் வர ஒரு 2-2.5 hours மினிமம் தேவைப்படும். எங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா 2.5 hours போனதே தெரியல. ஸோ நீங்கள் கொஞ்சம் மெதுவாக எல்லாத்தையும் பார்த்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா 3 hours பக்கம் வந்து இங்கே தேவைப்படும். எய்தர் மார்னிங் இல்லை ஆஃப்டர்நூனுக்கு லஞ்ச் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா இது பார்த்துட்டு ப்ளஸ் சாவக்காடு பீச் ஈவினிங் பார்த்துட்டு போகிறதுக்கு வந்து இந்த டேக்கு பிளான் கரெக்டாக இருக்கும். ஃபிஷ் மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா சீ கிரியேச்சர்ஸ் இருந்துச்சு, ஈவன் ஷார்க் கூட இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபிஷ் ஸ்பா, அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ்க்கு ஃபீட் பண்ணுறது எல்லாமே இங்கே பண்ணலாம். எல்லாமே இந்த பேக்கேஜ்லேயே இன்க்ளூட் ஆகிடுது. ஷார்க்கு இங்கே வந்து நிறைய வந்து தீம் பேஸ்டு செட்டப் வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து கிட்ஸோட போகிறவங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். டைனோசர் பார்க்குறாங்க. டைனோசர் சொல்லு. டைனோசர். டைனோ. 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 எங்களுக்கு வெட்கம் வந்துருச்சு. இந்த பிளேஸ் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான செட்டப்பு. ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருப்பாங்க. நீங்கள் எடுத்துகிட்டு வெளியில் போய் பிடிச்சிருந்ததுன்னா பிரிண்ட் போட்டுக்கலாம். இங்கே எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு. என்ன குட்டி இது? மீன். 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 இதுதான் வந்து ஃபிஷ் பெடிக்யூர். நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பேக்கேஜ்லேயே இன்க்ளூடட், ஃப்ரீ தான். ரொம்ப ஃபன்ஃபில்டாக இருந்துச்சு.
ரொம்ப நேரமாக நாங்கள் எங்கே அண்டர் வாட்டர் டனல் காணோன்னு தேடிட்டு இருந்தோம். ஸோ இது வந்து கொஞ்சம் கடைசியாக இருந்துச்சு. ஹோலாக வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸு, லைக் பார்க்கவே நல்லா இருந்துச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நானும் அண்டர் வாட்டர் டனல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது. ஒரு ட்ரிப் போய் ரொம்ப நாள் ஆச்சுன்னு ஒரு பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் விஎன் பர்த்டே வந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பர்த்டே ட்ரிப்பாக மாறிடுச்சு. ஸோ எங்களுக்கு யாருக்கு பர்த்டேனாலும் நாங்கள் ட்ரிப் பிளான் பண்ணிடுவோம். அன்றைக்கி இங்கே மெரைன் வேர்ல்ட்லேயே வியனோட பர்த்டேக்கு சின்னதாக ஒரு கேக் கட் பண்ணிவிட்டு இந்த டே வந்து முடிஞ்சிச்சு. அண்ட் இதோட த்ரிஷூர் விலாகும் முடிஞ்சிச்சு. இன்னும் நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்குது. அது வந்து நான் இன்னொரு ஷார்ட் வீடியோவாக போடுறேன் கம்பைன் பண்ணி. பட் இதில் இந்த விலாகில் காட்டின எல்லா டூரிஸ்ட் பிளேஸுமே வந்து பார்த்திங்கன்னா மஸ்ட் விசிட்னு தான் சொல்லணும் த்ரிஷூரில். Happy birthday to you.